தலைவரே, நம்ம சங்க உறுப்பினர்கள் வந்து செகண்ட் ஸ்பூன் விஷயமா வந்து நிறையா சிரமங்களுக்கு உள்ளாக்கப்படுறாங்க. அதாவது வாங்குறாங்க, விற்கிறாங்க. விற்று முடிச்சதும் ஒரு 6 மாதம் கழிச்சு காவல்துறையினரால் ஒரு சிரமத்துக்கு உள்ளாக்கப்படுறாங்க. உங்களுடைய பார்வை என்ன அது? இதுக்கு பிரச்சனைகள் வந்து நிறைய இடத்துல வருது. இதை நம்ம வந்து எப்படி கையாள போறோம்னா, அடுத்த கட்டமா காவல்துறையுடைய உயர் அதிகாரிகள், அதாவது சைபர் கிரைம்னு சொல்லி கமிஷனர் அலுவலகத்துல வந்து ஒரு டீம் தனியா இருக்கிறாங்க. அப்ப நம்ம கமிஷனர் சந்திச்சுட்டு இந்த மாதிரி பிரச்சனைகள் எங்களுக்கு இருக்குதுன்னு சொன்னோம்னா, அவங்க வந்து சைபர் கிரைம்ல நம்மளுக்கு லைட் பண்ணுவாங்க. அப்ப அந்த சைபர் கிரைம் அதிகாரிகள்கிட்ட நாங்க எந்த மாதிரி வடிவமைப்புல வாங்கணும், எந்த மாதிரி வாங்கினா எங்களுக்கு பிரச்சனை வராது என்ற இந்த மாதிரி ஆலோசனை அவங்கள்ட்ட கேட்டு அவங்களால வந்து ஒரு படிவம் நம்ம ரெடி பண்ணலாம். சங்கம் அசோசியேஷன் மூலியமா அசோசியேஷன் பேர் போட்டு ஒரு படிவம், அந்த படிவத்துல எப்படின்னா வாங்குறவர் ஒரு பக்கம், இப்போ ஒருத்தர் வந்து கஸ்டமர் வந்து அந்த போனை வந்து நம்மள்ட்ட கொடுக்குறாருன்னா வாங்குறவர் ஒரு பக்கம், விற்கிறவர் ஒரு பக்கம். அதாவது இப்போ எனக்கு உங்கள்கிட்ட இருந்து நான் வாங்கிட்டேன், இவருக்கு நான் இன்னொருத்தருக்கு வித்துட்டேன், என் நம்பருக்கு வித்து. அப்போ வாங்கினவரோட டீட்டெயில் இருக்கும், வித்தரோட டீட்டெயில் இருக்கும். நாளைக்கு அந்த போன் ஏதாவது திருட்டு போனா வந்திருக்குன்னு சொல்லிட்டாருன்னா டக்கு நம்ம அந்த புக்கை எடுத்து பார்த்து அந்த புக்கில் வந்து ரைட்டு நம்ம இவருக்கு வித்துருக்கோன்ட்டு அவரை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் அந்த ஃபோனை கொண்டு வந்து கொடுங்க, நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபோன் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அதை நாங்கள் ஒப்படைச்சிடும், உங்களுக்கு அந்த என்ன ஃபோனோ அதை நாங்கள் உங்களுக்கு கொடுத்துறோம் அப்படின்ற மாதிரி விஷயத்துலையும் நம்ம கையாளுறதுனால இதனால வந்து பிரச்சனைகள் வந்து பெருசா எதுவும் வராது. அதே மீறி காவல்துறை தரப்புல இருந்து ஏதேனும் பிரச்சனைகள் வந்தா நம்ம அசோசியேஷன் மூலியமா போய் நம்ம சங்க உறுப்பினர்கள் நம்மளுடைய படிவத்தை கரெக்டா அவரு பின்பற்றி இருந்தாருன்னா கண்டிப்பா அவருக்கு நம்ம உதவி செய்வோம். இதுக்காக அந்த படிவம் நம்ம வந்து பூர்த்தி செய்ய சொல்றோம்னா நாளைக்கு ஒரு ரெக்கார்டிகளா, சார் நாங்க எங்கள்ட்ட பாக்ஸ் இல்லை சார், இதுக்கு இது பழைய மாடல் சார், அதனால நாங்க காவல்துறை சைபர் கிரைம்ல எங்களுக்கு ஒரு ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்காங்க, அந்த ஃபார்ம் மூலியமா தான் சார் வாங்கியிருக்க நிலையில வந்து நமக்கு வந்து அதுல பிரச்சனைகள் இருந்து வெளியே வரும். இன்னொன்று செகண்ட் ஃபோன் பிரச்சனையில போலீஸ் தரப்புல இருந்து நமக்கு என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வந்து நீங்க இப்போ ஒரு திருட்டு ஃபோனுன்னு உங்கள்கிட்ட வந்து கொடுத்துட்டாங்க, நீங்க என்ன பண்ணணும்னா அதை நீங்க செக் பண்ணி பார்த்துட்டீங்க. அவங்க இப்போ ஒன்னொன்னு சொல்ல மாத்திட்டேன் பாருங்க, உங்கள்கிட்ட மத்திய அரசு வந்து சஞ்சய் சாத்னு சொல்லி ஒரு பிளே ஸ்டோர்ல ஒரு ஆப்ல வந்து அந்த திட்டத்தையும் அறிமுகம் பண்ணியிருக்காங்க. அதுல எப்படின்னா பாத்தீங்கன்னா, இப்போ செகண்ட் ஃபோன் விற்க வராருன்னா அவருடைய அந்த ஐஎம்இ நம்பரை வந்து நம்ம அதில் போட்டோம்னா அதுல வந்து இன்வேல்டுன்னு வரும், பிளாக்னு வரும். அப்ப இன்வேல்டுனா வந்து அந்த போன் எங்கேயுமே வந்து கம்ப்ளைண்ட் ஆகல, அந்த போன் எங்கேயுமே கம்ப்ளைண்ட் ஆகல. அப்ப பிளாக்னு வரல என்ன ஆகும்னா அந்த போன் வந்து கம்ப்ளைண்ட் ஆயிருக்குது. இது உதாரணத்துக்கு நம்ம எப்படி சொல்லலாம், இப்ப கடைக்காரங்களுக்கு ஒரு புதிய வகையில வந்து ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனை எப்படின்னு பாத்தீங்கன்னா, சிம் கார்டு ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு கஸ்டமர் என்ன பண்ணிடுவாரு, அவர் யூஸ் பண்ணிட்டு இருப்பாரு, திடீர்னு சிம் கார்டு ஒர்க் ஆகாது, நோ சர்வீஸ்னு வந்துடும். அப்ப நம்ம கடைக்காரர் என்ன நினைப்பாங்க, ஒரு நெட்ஒர்க் ப்ராப்ளம் வந்துருச்சு, இது நெட்ஒர்க் ஐசினால இந்த ப்ராப்ளம் வந்துருக்குன்னு நினைப்பாங்க. அது ரீசனே கிடையாது. எல்லா கடைக்காரங்களும் வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, அது வந்து ரீசனே கிடையாது. சிம்மை நீங்க எக்காரணத்தை கொண்டு உங்களுடைய சிம்மை நீங்க அதுல போட்டுறாதீங்க. போட்டீங்கன்னா நீங்க தான் முதல் குற்றவாளி. அந்த போன் கார்டு கிடைக்கிற வரையும் நீங்க தான் முதல் குற்றவாளி. எதுக்கு சொல்றேன்னா, அவர் வந்து தெரியாம போட்டுருவார். அப்ப அதுக்காகவே தான் இந்த மத்திய அரசு வந்து அந்த சஞ்சய் சாத் திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுல நீங்க போய் அந்த ஐஎம்இ நம்பர் போட்டீங்கன்னா பிளாக்டு முதல்ல செக் பண்ணிக்கோங்க. இல்ல பிளாக்டு ஆகல, இன்வாலிட்ல தான் இருக்குன்னா அப்ப அது நெட்ஒர்க் ஐசி. அப்ப நம்ம சிம்மை போட்டு நம்ம ரெடி பண்ணி கஸ்டமருக்கு தாராளம் கொடுக்கலாம். இது மூலியமா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கஸ்டமர் உங்கள்கிட்ட சிம்மை போட்டுட்டு போயிடுவார். போயிட்டு ஒர்க் ஆலைங்கன்னா எனக்கு தெரியாத, அதாவது ஒரு சர்வீஸ் ஓரண்டியா இருக்கக்கூடிய டெக்னீஷியன் வந்து அதை தெரிஞ்சுக்கிடுவாங்க, இந்த மாதிரி சர்வீஸ் பிரச்சனைன்னு சொல்லி தெரிஞ்சுக்குவாங்க. சப்போஸ் சர்வீஸ் இல்லாம ஒரு சேல் பண்ற கடைக்காரோ, ஒரு ரீசார்ஜ் பண்ற கடைக்காரோ, இல்ல மொபைல் விற்பனை செய்யற கடைக்காரோ எதார்த்தமா போட்டு விட்டுருவார். அவருக்கு என்ன பண்ணுவாங்க, காவல்துறை அழைப்புல இருந்து உடனடியாக அந்த அழைப்பு வந்துடும். அழைப்பு வந்தோடனே அந்த போன் எங்கன்னு கேட்பார். அப்ப கஸ்டமர் போயிடுவார். அப்ப மாட்டிக்கிறது நம்ம கடைக்காரங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து காவல்துறை அதிகாரியிடம் சங்கத்தினுடைய நிர்வாகியாக யாராக நாங்கள் இருந்தாலும் உடனடியாக போய் அவங்களுடைய பிரச்சனையை நாங்கள் தீர்த்து கொடுப்போம். நன்றி, வணக்கம்.